அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருவை அதிபதியாக கொண்ட உங்களின் ராசி தனுசு. எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீங்க. எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனக்காரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க. ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மானம்தான் பெரியதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க. மிகப்பெரிய செல்வந்தராக ஆனாலும் உங்களின் சிறிய அளவில் அவமதித்தார் எனில் அவரை அறவே ஒதுக்குவீங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பனை போன்ற தொழில்களில் உங்களுக்கு லாபம் தரும். சயன மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர்களின் வழிபாடுகளிலும் உங்களுக்கு ஈடுபடக்கூடியது ரொம்பவே நல்லது. தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்று அழைப்பாங்க. எனவே நீங்கள் குறுக்கிடும் போராட்டங்களில் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க. இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களில் ஒன்று வரும் வாழ்வின் அர்த்தம் புரியும். இதனால் அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட தலம் திருப்புட்குழி. திருப்புட்குழி என்பதே மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்பட்டது. இந்த தலம் ஜடாயு கழுகரசனுக்கு ஸ்ரீராமன் தன் கைகளாலே ஈம காரியங்களை செய்த தலமாக இருக்கு. மேலும் ராவண வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் என்னும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலமாக இருக்கு. ஜடாயுவுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியாக காட்சி கழித்திருக்காங்க. கோதண்ட ராமன விஜயராகவன் கோதண்ட குருவால் பிறந்த உங்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றுவார், நிம்மதியும் தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை குருவை அதிபதியாக கொண்ட இவர்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் ஆகியவை இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு ராசியிலும் அவர்களின் ராசியின் அதிபதியை பொறுத்து அவர்களின் குணாதிசயம் மாறுபடும். சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. தொழில்துறையில் கவனமாக இருங்கள். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்காரு. ஏதாவது ஒரு வகையில் மனசஞ்சலங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அதிக அளவு கவனம் செலுத்துங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. உறவினர்களுடன் பேசும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க. புதன் 11ஆம் இடத்துல இருக்காரு. வீடு மனை வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகலாம். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. பிடிவாதமாக இருந்த காரியத்தை நீங்கள் சாதிப்பீங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் உங்களுக்கு சுமாராக நடக்கும். வியாபாரத்திற்காக அதிக செலவுகளை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. சிக்கனமாக செலவு செய்தால் உங்களுடைய பண விரயத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். கேது 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. உங்களுக்கு அதிகாரிகள் உதவி செய்வாங்க. அரசாங்க வேலை தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையாக நண்பராக இல்லாவிட்டாலும் இவ்விதமான எல்லா செயல்களிலுமே ஈடுபட மாட்டாங்க. இதனை வைத்தே அவர்களின் உள்ள குணங்களை அறிந்து கொள்ளலாம். அவர்களின் தன்னிச்சையான குணத்தாலும் மற்ற குழந்தைத்தனமான செயல்களாலும் எப்பொழுதும் அவர்கள் உற்சாகத்தோடு காணப்படுவாங்க அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவீங்க. வழக்கறிஞர்களுக்கு இது வசந்தம். சந்திரனின் ராசி மாற்றங்கள் பல வகையான நன்மைகளை கொண்டு வரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கும் முயற்சிகளில் இறங்குவீங்க. ஆடு மாடு விற்பனைகளில் அக்கறை காட்டுவீங்க. புதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்பாராத இடத்திலிருந்து தொழிலுக்கு தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கும். குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. தனியார் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவார்கள். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சினால் உயர்த்தி கொள்வீங்க. சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. எல்லாம் தெரியும் என்று அள்ளி வீசாதீர்கள். வம்பு சண்டை வலிய வந்து அவஸ்தைப்படுவீங்க.
ராகு 9ஆம் இடத்துல இருக்காரு. வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. நீங்கள் பொதுநல காரியங்களில் ஈடுபட்டு செல்வாக்க உயர்த்தி கொள்வீங்க. சுக்கிரனின் 7ஆம் இடத்தில் இருப்பதால் காதலித்து திருமணம் செய்தவர்களின் சிலர் விவகாரத்தை கேட்டு நீதிமன்றத்தை நாடுவாங்க. சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. கடுமையான வார்த்தைகளை உபயோகித்தால் உறவுகள் சிதறி போகும். ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளால் செலவு அதிகரிக்கும். கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்மீக பெரியவர்களின் ஆலோசனை குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த வாரம் விருப்பத்திற்கு மாறான காரியங்கள் நடக்கலாம். மனக்குழப்பம் உண்டாகலாம். பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அடுத்தவருடன் சிலரை சண்டைகள் ஏற்படலாம். நீங்கள் வயிறு தொடர்பான நோய் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பண வரத்து இருக்கக்கூடியதாக இருக்கு. பயணங்கள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கு. தொழிலுக்கு உங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க. கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களின் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு காரிய தடைகளால் மனக்குழப்பம் டென்ஷன் உண்டாக வாய்ப்பிருக்கு. கலைத்துறையில் இருப்பவர்கள் நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கவனமாக பாடல்களை படிப்பதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வாரங்களில் மகிழ்ச்சியை ஆழ்த்திய பல விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தொடரும். எனினும் சிலருக்கு உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று தொய்வு ஏற்பட்டு விலகும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வயிறு சம்பந்தமான உபாதைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும். சிலர் பழைய வாகனங்களை விற்று நவீன வாகனங்களை வாங்கி உல்லாச பயணங்கள் மேற்கொள்வாங்க. சிலருக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. மாறி மாறி அமையும் வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக எல்லா விஷயங்களிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டு இருப்பதால் பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்தால் சத்தமாக பேசக்கூடியவர்கள். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தான் இருப்பாங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எதிலும் தோல்வி அடைந்தால் எதிலும் துவண்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் நடக்கும் பொழுது ஒரு பக்கம் சாய்ந்தது போல தான் நடப்பார்கள். தனுசு ராசிக்காரர்களின் சிறப்பு ஆற்றல் என்னவென்றால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள். ஆனால் யாருக்கும் அடிமையாக மாட்டாங்க. இவர்கள் கடவுள் மீது அதீத பக்தி கொண்டிருப்பாங்க. இந்த ராசியில பிறந்தவர்கள் பொதுவாக அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்கள் ஒரு விஷயத்துல நினைத்து இறங்கிவிட்டால் அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் தற்பெருமை அதிகமாக இருக்கும். இவர்கள் தன்னைத்தானே உயர்த்து பேசிக்கொண்டு இருப்பாங்க. இவர்கள் அதிக நண்பர்களை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு உடைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா 3, 12, 2. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு, வெளிர் நிலம், வெளிர் பச்சை போன்ற நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கு. ராசிக்கர் அப்படின்னு பார்த்தா கனக புஷ்பராகம். இவர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்த்தா தென் திசை. அதிர்ஷ்டமான கடவுள் குரு பகவான் அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.